ಸೌಖ್ಯಮಾ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಾನೊಬ್ಳು ಕಬ್ಬರ ಹಿಂದುತ್ತೇನು ನೀವು ಅವ್ರನ್ನ ಬ್ರಹ್ಮಚಾರಿ ಅಂತೀರ ನೀ ಪಕ್ಕದಲ್ಲಿಂದ என்ன ಪ್ರಯೋಜನ ಮದುವೆ ಆಗಿ 10 ವರ್ಷ ಆಯ್ತು ಒಂದು ಇಲ್ಲ ನನ್ನ ನೋಡ್ರಿ புள்ள குட்டி பார்த்தா தாண்டா பொண்டாட்டி மரியாதை கொடுப்பா என்ன பிரபாகரா சுகந்தண்ணே மொளே இவனை ஜாக்கிரதையா வாட்ச் பண்ணிக்க கல்யாணத்துக்கு முன்னாலே ஒரு வீடு உண்டு இவனை மாதிரியே 2-3 குட்டிகள் உண்டு അയ്യോ ജനറൽ ഇവളൊരു തൊട്ടാർവാടിയാണ് സാർ തമാശ പറയുകയാണെങ്കിൽ ഇവരതെല്ലാം കാര്യമായിട്ട് കണക്കാക്കും രാത്രി ബഹളം വെക്കാനും തുടങ്ങും ராத்திரிக்கு திண்ணேறு படுத்துக்கடா தரிசனே ஒரு நாளைக்கு நான் ஷேவ் பண்ணலன்னா பொண்டாட்டி குத்துதுங்கிற நீ எப்படி வாழ்க்கை பூரா கைசை சொல்லிட்ட ஹாய் ஜெனரல் ஹாய் congratulations you have really talented he tells soul man you're tapping certainly my dear young lady வணக்கம்யா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நினைச்சிருக்கேன் ராணி தேவர் மாதிரி இருக்கு உங்கள்கிட்ட ஒரு பெரிய சேஞ்ச் தெரியுதே என்ன சமாச்சாரம் எனக்கு எல்லாம் தெரியும் வெரி சாரி மை டியர் பேபி எங்க நான் கொடுத்த மோதிரம் தொலைச்சிட்டியா இல்ல யாருக்காவது கொடுத்துட்டியா டேடி கிட்ட போய் பேசக்கூடாது போய் பேசுறவங்களை கண்டா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமில்ல நீ அந்த மோதிரத்தை யாருக்கு கொடுத்தேன்னு எனக்கு தெரியும் நான் அந்த பையனை பார்த்தேன் எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருந்தது இந்தியாவுக்கு வந்த உடனே முதல்ல உங்க கல்யாணத்தை பண்ணிடலாம்னு நினைச்சேன் பட் நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது அந்த பையன் ஆக்சிடென்ட்ல சாரி திடப்படுத்திட்டு முன்ன போனதே அம்மா வரப்போ நல்லா இருக்கு பொழுது விடிஞ்சு டீ கூட குடிக்காம செடியை நோண்டிட்டு இருக்கீங்களே இதெல்லாம் தோட்டக்காரன் பாத்துக்க மாட்டான் நமக்கு கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசை செடியை நடுறான்னா தோட்டக்காரன் நடுவான் இதுல இருக்கிற பூ எடுத்து என் பொண்டாடி தலையில வைடானா எப்படி வைப்பான் என்ன பேசுறீங்க தமிழ் நானே என் கையில செடி உண்டாக்கி அதுல வர்ற பூவை எடுத்து உன் தலையில வச்சு ரோஜா பூவை விட என் பொண்டாட்டி முகம்தான் அழகுன்னு நிரூபிக்க போறேன் சரி சரி இத குடிங்க ஹெல்ப் மீ ப்ளீஸ் இப்படி ஊட்டி வளர்த்தே என்ன கெடுத்துட்ட அதனாலதான் கல்யாண வயசுல பொண்ணு இருந்தும் கூட நாம 2 பேரும் குழந்தை பெற்றுக்கிட்டோம் அத பார் ராணி அந்த குழந்தை உன்கிட்ட இருக்கிறத விட அவகிட்ட இருக்கிறத அழகா இருக்கு பையன் பரவாயில்ல அக்கா கிட்ட ஒட்டிக்கிட்டான் கொண்டா இப்படி ஆத்தியா நான் சொன்னதை கேட்டோன்னு ஓடிட்டா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அப்படி எதுவும் இல்லைங்க இருக்கு பாரதி இதுவரைக்கும் நான் எந்த உண்மையும் உங்ககிட்ட மறைச்சதில்லை அதே மாதிரி நீ எந்த உண்மையும் என்கிட்ட மறைக்க மாட்டேங்கிறது எனக்கு தெரியும் பாரதி ராணியோட வாழ்க்கையில ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு நீ அவகிட்ட இதை பத்தி ஒண்ணும் கேட்க வேண்டாம் என்னதான் தாயும் மகளுமா இருந்தாலும் அவளும் வயசுக்கு வந்த பொண்ணு ராணி ஒரு பையனை காதலிச்சிருக்கா அவ காதல் நிறைவேறத்துக்கு முன்னாலேயே பாவம் அந்த பையன் ஒரு ஆக்சிடென்ட்ல தவறி போயிட்டான் ராணியோட கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி நடந்திருந்தா அவளுடைய கதி என்ன ஆயிருக்கும் அதான் ராணியோட மாற்றத்துக்கே காரணம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கறிய
என்ன இது? சாரே என் கராட்டே கத்துக்குது. கராட்டே கத்துக்கிறியா? முதல்ல காபி போட கத்துக்க, அப்புறம் கராட்டே கத்துக்கலாம். அது இல்ல சாரே, கட்டபொம்மன் மாதிரி உள்ள ஒரு ஆளைத்தான் கல்யாணம் കഴിக்கணும். ஆ ஸ்திரீ பறஞ்சது. நான் கட்டபொம்மன் வேஷம் விட்டு அங்க போய் ஆ ஸ்திரீ ஒற்ற அடி கராட்டே அடி கொடுத்தது. முழங்காலும் முட்டையும் காணலே, 2 விலா எலும்பு திருடு போய். காதல் விளையாட்டா? ஆள் யாரு? நம்ம பொன்னம்மே. அடே, பொன்னம்மாவா? சாரே, ஓ, தேங்க்யூ. சாரே, நீங்கள் எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். என்ன? பொன்னம்மையே நான் தாலி கட்டுறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும். பொன்னம்மாவை நீ தாலி கட்டுறதுக்கு நான் ஐடியா கொடுக்கணும். ஆசீர்வாதம் விடுறேன், வாங்கிக்க. இங்க வா. தமிழ் பெண்கள் தாலிக்கு என்னைக்குமே மரியாதை கொடுப்பாங்க. கட்டுன தாலியை காப்பாத்துறதுக்காக யமங்கிட்ட கூட கராட்டி ஃபைட் பண்ணுவாங்க. அச்சோடா. அதனால நீ என்ன பண்ற? சுபசகனம் தொட்டதும் தொடங்கும்பா. இங்க என்னது தொட்டதும் கதவு திறந்துடுத்தோ? பின்ன பாஞ்சாலம் உரிச்சு பொம்பளையாக்கும். அதே தைரியமா கதவை திறந்து வச்சுட்டு உறங்குனது. ஐயர் இவட இருக்கணும், சண்டை இவடவே இருக்கணும். நான் உள்ள போய் வரும். முக்கியமானத மறந்துட்டு போறேனே. இவட ரெடியா இருக்கு. என் குருவாயூரப்பா. ரெடிங்கில் மந்திரம். இருட்டுல கட்டேல கழுத்துல கட்டுவேடா. எதுவும் இருட்டுல நடந்தாங்கில் இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு இருக்கும். அம்மி மிதிக்கிறோம். அதுக்கு பதில் அவங்க பாட்டி இருக்கா, அவளை மிதிச்சுப்பேன். மிதி. மந்திரம் மட்டும் சொன்னா மதி. அட்வைஸ் எல்லாம் வேண்டாம். நான் அங்க போய் விசில் அடிக்கும். ஸ்டார்ட் செய்யணும். ஆமா, காலம் பூரா நம்ம வாழலாம்.
அதெல்லாம் கரெக்ட். ஐயா நீங்களே சொல்லுங்க, எந்த பொம்பளையாவது கழுத்துல கட்டின தாலியை கழட்டி கொடுப்பாங்களா? அது எப்படி முடியும்? கல்லாதாலும் கனவி, புல்லாதாலும் புருஷி இல்லையா? நீங்களே சொல்றீங்களா? சொல்றீங்க. என்னது பாட்டி கழுத்துல தாலி, சோம அழுகிறான், தாலி கட்டினதே அவர் தானே. குருவாயூரப்பா, ஐயா தலை, குருவாயூரப்பா, ஐயா தலை, எண்டன் தலை, நீ என்ன கேள்வி கேட்கறது? வாய். வாய். அவசரத்துல ஆழம் மாத்திட்டியடா அறிவு கட்ட முண்டா. ஐயா தலை, ஐயா தலை. எண்டன் தலை, உனக்கு என்ன கேள்வி? எதமா அவரை நான் என் தெய்வமா நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் அவரை கண்கலங்காம வச்சு நான் காப்பாத்துறேன். ஐயா இவங்க என் வளர்ப்பு பாட்டி. இத்தனை வருஷமா கல்யாணமே பண்ணிக்காம இருந்தாங்க. ஓ, 60 வயசு கன்னியா? ஆமாங்க ஐயா. எங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் கூட போயிட்டா எங்க பாட்டி அனாதை ஆயிடுவாங்களோன்னு நான் குழம்பிக்கிட்டு இருந்தேன். அவங்க வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டுடுச்சு. அவங்களுக்குன்னு ஒருத்தர் வந்தாச்சு. எனக்கு ஒரு தாத்தா கிடைச்சிட்டாரு. இனிமே நான் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்குவேன். தாத்தா, ஐயோ ஆமா, உன் தியாகத்தை எப்படி புகழ்றதுன்னு எனக்கு தெரியல. கல்யாண வயசுல ஒரு பேத்தி இருந்தோ, ஒரு 60 வயசு கன்னிக்கு நீ வாழ்வு கொடுத்திருக்கீன்னா, அடாடாடா நீ பெரிய தியாகிடா. படவா வாடாங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா உன் காதலை பத்தி என்கிட்டயே சொல்லி திருட்டுத்தாலி கட்டுறதுக்கு ஐடியாவும் கேட்டிருப்பேன். செய்தி அறிவே? இதெல்லாம் உங்க ஐடியாவா? போனா போறா, தாலியை காட்டி கொடுத்துருப்பேன். இந்தாடா உன் தாலி, குறுமுட்டை. Goodbye, General.
கதவை சாத்திட்டு வா. உட்கார். இந்த பையன் யாரு ஜாட? அம்மா ஜாடையா அப்பா ஜாடையா? அம்மா ஜாட. நினைச்சேன் அப்பா ஜாடைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த குழந்தைக்கு உண்மையான அப்பா யாருங்கிறது உனக்கு மட்டும்தானே தெரியும். என்ன சொல்றீங்க? பாரதி, நான் ரொம்ப ஸ்போர்ட்டிவ். எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். என் கண்ணு இல்ல, உண்மை சொல்லு. இந்த குழந்தைக்கு தகப்பையன் நிச்சயமா நான் இல்லை. நான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. காஷ்மீர் பார்டர்ல இருக்கும்போது எனக்கு வயிற்றுல குண்டு பட்டு ஒரு ஆபரேஷன் நடந்தது ஞாபகம் இருக்கா? அப்டாமன் ஆபரேஷன். அப்பவே டாக்டர் என்கிட்ட தனியா சொன்னார், இனிமே உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு. இவ்வளவு நாள் அவங்ககிட்ட சொல்லலையேன்னு பாக்குறியா? என்ன பண்றது? வெட்கமா இருந்தது, வேதனையா இருந்தது. அதனால்தான் என் பொண்ணை பையன் மாதிரி வளர்த்தேன். டார்லிங், நான் ஊர்ல இல்லாத சமயம் ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கலாம். சாரி, குழந்தைக்கு அம்மா நீதான். ஆனா அப்பா யாரு? பதறாத, ஒன்னும் அவசரம் இல்லை. உள்ள சொல்லலாம். டேக் யுவர் ஓன் டைம். ஆனா சொல்லிடணும். இதுக்கப்புறமா நான் உயிரோடு இருக்கணுமா? ஐயோ, நீ மட்டும் குடிக்க பாக்குறிய? நீ அப்புறம் குடி, முதல்ல நான். என்ன குழந்தை கொடுக்காம சாப்பிடறேன்னு பாக்குறியா? குழந்தை விடுவனா? நீ சாப்பிட ராஜா. என்னடா இது காரியத்தை கருத்துட்ட? பால் கொட்டிடுச்சுன்னா ஏதோ உரிதம் நடக்கும்னு சொல்லுவாங்களே. அம்மா அம்மா நீதான் அவளுக்கு காவல்.